ஆதவன் தொலைக்காட்சியோடு இணைந்திருக்கின்ற அத்தனை சொந்தங்களுக்கும் இனிமையான காலை நேர வணக்கங்கள். இன்று 2016 ஆண்டு ஜனவரி மாதம் 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. வீரகேசரி பத்திரிகையின் பக்கம் எங்களுடைய பார்வையை செலுத்தினால், வீரகேசரியின் பிரதான தலைப்புச் செய்தியாக சர்வதேச கண்காணிப்பில் உள்நாட்டு பொறிமுறை, சர்வதேசம் மேற்கும் பொறிமுறை தேவை என்கிறது அரசாங்கம். யுத்த குற்றச்சாட்டு தொடர்பிலான விவகாரத்தில் சர்வதேச கண்காணிப்பின் கீழ் அவர்களின் ஆலோசனைக்கு அமைவான உள்ளக விசாரணை பொறிமுறையை இலங்கை அரசாங்கம் முன்னெடுக்கும். சர்வதேசம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் பொறிமுறைகள் அமைய வேண்டிய தேவை உள்ளது என்று அரசாங்கம் தெரிவித்துள்ளது. எனினும் எந்த வகையிலும் சர்வதேசத்தின் தலையீடுகள் ஒருபோதும் அனுமதிக்கப்பட மாட்டாது என்ற நிலைப்பாட்டில் தாம் இருப்பதாகவும் அரசாங்கம் அறிவித்துள்ளது. அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த செய்தியாளர் சந்திப்பின் போது ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதில் கூறுகையிலேயே அமைச்சர் ராஜித சேனாரத்ன இவ்வாறு தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்ந்து இடம் பிடித்துள்ளது. அபிராம விகாரையில் தீட்டப்பட்ட திட்டங்கள் கலந்து கொண்ட ஊடகவியலாளர்களை நாம் அறிவோம். இனவாதத்தை பரப்ப ஊடகங்கள் துணை போகக்கூடாது என்கிறார் பிரதமர். அபிராம விகாரையில் இடம்பெற்ற ரகசிய கூட்டத்தில் கலந்து கொண்ட ஊடகவியலாளர்கள் தீட்டப்பட்ட சதிகள் என அனைத்தும் அறிய கிடைக்கின்றன. வேட்டையாடும் விதத்தில் செயற்பட்டு ஊடகங்கள் இனவாதத்தை தூண்டிவிட முற்படக்கூடாது. ஊடகங்கள் எந்த இடத்தில் இருந்து செயற்பட வேண்டும் என்பதை தீர்மானித்துக் கொள்ள வேண்டும் என்று பிரதமர் ரணில் விக்ரமசிங்க நேற்று சபையில் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்ந்து பேசுகிறது. இன்றைய வீரகேசரியின் ஆசிரியர் தலையங்கம், உறுதியான தீர்மானத்தை எடுங்கள். இலங்கையில் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள் மற்றும் மனிதாபிமான சட்ட மீறல்கள் என்பன தொடர்பில் எவ்வாறான விசாரணை பொறிமுறை முன்னெடுக்கப்படும் என்பது குறித்தும், விசாரணை பொறிமுறையில் வெளிநாட்டு நீதிபதிகள் உள்ளடக்கப்படுவார்களா இல்லையா என்பது தொடர்பாகவும் இதுவரை அரசாங்கம் உறுதியான தீர்மானத்தை எடுக்காமல் உள்ளது. இந்த விடயத்தில் ஜனாதிபதி ஒரு கருத்தையும் பிரதமர் மற்றொரு கருத்தையும் ஏனைய அரசாங்கத்தின் முக்கியஸ்தர்கள் வெவ்வேறான கருத்துக்களையும் தெரிவித்து வருகின்றமை மக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்துவதாக அமைந்துள்ளது. இறுதி முடிவு எடுக்க வேண்டிய அரசாங்கத்தின் சார்பில் உறுதியான முடிவு எடுக்கப்படாமல் உள்ளமை பல்வேறு கேள்விகளை எழுப்புவதாகவும் உள்ளது என்று இன்றைய வீரகேசரியின் ஆசிரியர் தலையங்கம் இந்த விடயம் குறித்து அலசுகிறது. தொடர்ந்து வீரகேசரியின் மலையக செய்திகள் பக்கத்தில் அமைச்சர் திகாம்பரம் தலைமையில் புதிய கிராமங்கள் அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வுகள். நுவரெலியா மாவட்டத்தில் முதன்முறையாக புதிய கிராமங்களை அமைக்கும் அங்குரார்ப்பண நிகழ்வாக 300 வீடுகளை நிர்மாணிப்பதற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வுகள் இடம்பெற்றுள்ளன. தொழிலாளர் தேசிய சங்கத்தின் தலைவரும் மலைநாட்டு புதிய கிராமங்கள் உட்கட்டமைப்பு மற்றும் சமூக அபிவிருத்தி அமைச்சருமான பி திகாம்பரம் தலைமையில் இந்த அடிக்கல் நாட்டு விழா நாட்டப்பட்டுள்ளதாக அந்த நிகழ்வு குறித்த செய்தியாக இன்றைய மலையக செய்தியின் முக்கிய செய்தியாக இந்த செய்தி இடம் பிடித்துள்ளது. இன்றைய தினக்குரலின் பிரதான தலைப்புச் செய்தி, ஜெனீவா தீர்மானம், அரசின் நிலைப்பாடு என்ன, தெளிவுபடுத்துமாறு வலியுறுத்துகிறது சிவில் சமூகம். ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை தொடர்பான தீர்மானம் குறித்த அரசாங்கத்தின் கொள்கை தொடர்பான அறிக்கையை வெளியிடுமாறு சிவில் சமூக குழுக்கள் நேற்று வியாழக்கிழமை வலியுறுத்தியுள்ளன. உள்நாட்டு யுத்தத்தின் போது இழைக்கப்பட்ட அட்டூழியங்கள் தொடர்பான குற்றச்சாட்டுக்களை விசாரணை செய்வதற்கு வெளிநாட்டு நீதிபதிகளை ஈடுபடுத்துவது தொடர்பாக ஐநா மனித உரிமைகள் பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தது. இந்த தீர்மானத்தில் விசேடப்படுத்தப்பட்ட கடப்பாடுகளில் இருந்தும் விலகிக் கொள்வது தொடர்பாக கவலைகளை வெளிப்படுத்தியிருக்கும் சிவில் சமூகம் அரசாங்கம் பதிலளிக்கும் கடப்பாட்டை கொண்டதாக இருப்பது அவசியம் என்றும் கூறியுள்ளதாக இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி அமைந்துள்ளது. ஜெனீவா தீர்மானம் தொடர்பில் ஜனாதிபதிக்கு எந்த தெளிவும் இல்லை, சாடுகிறார் ஜிஎல் பீரிஸ். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு ஜெனீவாவில் அரசாங்கம் கொண்டு வந்த தீர்மானம் தொடர்பில் எந்தவித தெளிவும் இல்லை என்று குற்றம் சாட்டும் முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் போர்க்குற்ற விசாரணை தொடர்பில் அரசாங்கம் முரண்பாடான இருவேறு கருத்துக்களை வெளியிட்டு மக்களை குழப்பி வருவதாக தெரிவித்திருப்பதாக அவருடைய புகைப்படம் தாங்கிய செய்தியாக இந்த செய்தி பிரசுரமாகியுள்ளது. இன்றைய தினக்குரலின் ஆசிரியர் தலையங்கம், மனித அபிவிருத்தி. ஐக்கிய நாடுகளின் அபிவிருத்தி திட்டம் கடந்த வாரம் 2015ஆம் ஆண்டுக்கான சர்வதேச அபிவிருத்தி பற்றிய அறிக்கையை வெளியிட்டிருந்தது. இந்த அறிக்கையின் பிரகாரம் மனித அபிவிருத்தியில் உயர்மட்டத்தை இலங்கை தொடர்ந்து தக்க வைத்திருப்பதை அவதானிக்க முடிகிறது. ஆனால் 1990ஆம் ஆண்டு தொடக்கம் 2014ஆம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் ஏனைய தெற்காசிய நாடுகளோடு ஒப்பிடுகையில் இலங்கையின் வருடாந்த மனித அபிவிருத்தி சராசரி சுட்டியானது தாழ்ந்த மட்டத்தில் இருந்துள்ளது என்றும் இன்றைய ஆசிரியர் தலையங்கம் இந்த விடயத்தை பற்றி பேசுகிறது. சுடரொளியின் பிரதான தலைப்புச் செய்தி, ஐநா தீர்மான சர்ச்சை குறித்து மைத்ரி ரணில் மங்கள பேச்சு, முடிவுக்கு வருமா முரண்பாடு. ஐநா மனித உரிமைகள் பேரவையில் தீர்மானத்தை அமல்படுத்துவது குறித்து ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன, பிரதமர் ரணில் விக்ரமசிங்க, வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீர ஆகியோர் நேற்று முன்தினம் முக்கிய கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளார்கள். குறித்த கலந்துரையாடலில் எட்டப்பட்ட முடிவுகள் தொடர்பாக அவர்களுடைய புகைப்படம் தாங்கிய செய்தியாக
இன்றைய சுடரொளி தன்னுடைய பிரதான செய்தியை பிரசுரித்துள்ளது. தேவை ஏற்பட்டால் சர்வதேச நீதிபதிகளின் உதவி பெறப்படும், அமைச்சர் ராஜித கோருகிறார். போர் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் உள்ளக பொறிமுறைக்குள் விசாரணைகள் நடத்தப்படும் என்று அரசு தெரிவித்திருந்தாலும் தேவை ஏற்படின் சர்வதேச நீதிபதிகள் ஆலோசனைகள், நிதி உதவிகள் மற்றும் தொழில்நுட்ப உதவிகளை பெற்றுக்கொள்ளப் போவதாக அமைச்சர் ராஜித சேனாரத்ன தெரிவித்திருப்பதாக அவருடைய புகைப்படம் தாங்கிய இன்னும் ஒரு செய்தி இன்றைய சுடரொளியில் முதற் பக்கத்தில் முக்கிய செய்தியாக இடம் பிடித்துள்ளது. இன்றைய சுடரொளியின் ஆசிரியர் தலையங்கம் நிரந்தர அரசியல் தீர்வு எமது மக்களின் உடனடி தேவை. தமிழ் மக்களும் ஏனைய இனத்தவர்கள் போன்று சமபங்கோடு அரசு நிர்வாகத்தில் நேரடியாக பங்கு கொள்வதற்கான சமஷ்டி ஆட்சி முறை, வடகிழக்கின் இணைப்பு ஆகிய இரண்டும் அவர்களின் தேவையாக உள்ளது. அவற்றை வழங்க வேண்டும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு பகிரங்கமான கோரிக்கையை முன்வைத்துள்ளது. அதன் பேச்சாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம்.ஏ. சுமந்திரன் கட்சியின் சார்பில் அதனை வெளிப்படுத்தியுள்ளார் என்று சுடரொளியின் ஆசிரியர் தலையங்கம் விரிவாக ஆராய்கிறது. இன்றைய வலம்புரி பத்திரிகையின் பக்கம் எங்களுடைய பார்வையை செலுத்தினால், வலம்புரியின் பிரதான தலைப்புச் செய்தி, அச்சுறுத்தல் ஏற்படாதவாறு காணிகள் விடுவிக்கப்படும், அமைச்சரவை தீர்மானம். வடக்கில் இதுவரை விடுவிக்கப்படாதுள்ள காணிகளை தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படாத வகையில் படிப்படியாக விடுவிப்பதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. மக்களை மீள்குடியேற்ற தகுதியான இடங்களை அடையாளம் கண்டு மீள்குடியமர்த்தப்பட உள்ளதாகவும் நேற்று நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி வலம்புரியில் இடம் பிடித்துள்ளது. சட்டிமுட்டி பாணிகளை எண்ணிக்கொண்டிருக்கிறேன், மஹிந்த ராஜபக்ஷ கிண்டல் என்று இன்னும் ஒரு செய்தி பிரசுரமாகியுள்ளது. வீட்டில் உள்ள சமையல் அறையில் இருக்கும் சட்டிமுட்டி பாணிகள் என சமையல் பாத்திரங்களை எண்ணிக்கொண்டிருப்பதால் தற்போது தான் ஊடகங்களில் தோன்றுவதில்லை என முன்னாள் ஜனாதிபதியும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்திருப்பதாக அவருடைய புகைப்படம் தாங்கிய செய்தி இன்றைய வலம்புரியில் முக்கிய செய்திகளில் ஒன்றாக இடம் பிடித்துள்ளது. இன்றைய உதயன் பத்திரிகையின் முக்கியமான செய்திகளாக, தமிழரின் அச்சம் நீங்கும் வகையில் புதிய அரசமைப்பு உருவாக்க வேண்டும் என்கிறார் ஐயம்பதி விக்ரமரட்ன எம்பி. காணாமல் போனோரின் உறவுகள் சுதந்திர தினத்தை புறக்கணிப்பர், பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து என்று சொல்லி இன்னும் ஒரு செய்தியும் இன்றைய உதயனின் முக்கிய செய்திகளாக இடம் பிடித்துள்ளது. இன்றைய சகோதரமொழி பத்திரிகையான லங்காதீப பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக, ஞானசாரருக்கு பிணை வழங்க முடியாது, கோமாகம நீதிமன்ற நீதிபதி திட்டவட்டமாக அறிவிப்பு என்கின்ற செய்தி பிரதான தலைப்புச் செய்தியாக இடம் பிடித்துள்ளது. டெய்லி மிரர் பத்திரிகையின் பக்கம் எங்களுடைய பார்வையை செலுத்தினால், சேனல் 4க்கு தான் வழங்கியதாக கூறப்படும் கருத்தை பிரதமர் மறுப்பு என்கின்ற செய்தி இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியாக இடம் பிடித்துள்ளது. வீரகேசரியின் உலக செய்திகள் பக்கத்தில் 80,000 புகலிட கோரிக்கையாளர்களை நாட்டில் இருந்து வெளியேற்றுவதற்கு ஸ்வீடன் அரசு தீர்மானம் என்கின்ற செய்தி முக்கிய செய்தியாக இடம் பிடித்துள்ளது. ஸ்வீடனுக்கு கடந்த வருடம் வந்த புகலிட கோரிக்கை நிராகரிக்கப்பட்ட 80,000 குடியேற்றவாசிகளை நாட்டில் இருந்து வெளியேற்ற தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அந்த நாட்டு உள்துறை அமைச்சர் ஆண்டர்ஸ் ஜஹேமான் தெரிவித்துள்ளார். எனினும் மேற்படி குடியேற்றவாசிகளை வெளியேற்றும் செயற்கிரமம் பல வருட காலத்தை எடுத்துக் கொள்ளலாம் என்றும் அவர் கூறியுள்ளதாக குறித்த வெளிநாட்டு செய்தி பிரசுரமாகியுள்ளது. வீரகேசரியின் இந்திய செய்திகள் பக்கத்தில், கேரள முதல்வர் உம்மன் சாண்டிக்கு 1.90 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்து, கேரள முதல்வர் உம்மன் சாண்டிக்கு 1.90 கோடி ரூபாய் லஞ்சம் வழங்கியதாக நடிகை சரிதா நாயர் தெரிவித்துள்ளமை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கேரளாவில் வீடு மற்றும் அலுவலகங்களுக்கு சூரிய மின்சக்தி தகடு பதித்து தருவதாக கூறி சரிதா நாயர் மற்றும் அவருடைய கணவர் PG ராதாகிருஷ்ணன் ஆகியோர் பொதுமக்களிடமிருந்து கோடிக்கணக்கில் பண மோசடி செய்தனர். இந்த மோசடியில் முதல்வர் உம்மன் சாண்டி உட்பட அரசியல் தலைவர்கள் பலருக்கும் தொடர்பு இருப்பதாக குறித்த செய்தி பேசுகிறது. இன்று வெளியாக இருக்கும் தினக்குரல் பத்திரிகையின் கேலி சித்திரத்தை பொறுத்தவரைக்கும், போர்க்குற்ற விசாரணை என்கின்ற ஒரு விடயத்தை உலக நாடுகள் சர்வதேச தலையீடுகள் போன்றன இங்கே விசாரணை செய்ய ஆரம்பித்தாலும் அந்த விசாரணைகளுக்கு சரியான தீர்வு எட்டப்படவில்லை என்பதை வெளிப்படுத்துகின்ற விதமான கேலி சித்திரம் இன்றைய தினக்குரலில் பிரசுரமாகியுள்ளது. வீரகேசரியின் கேலி சித்திரத்தை பொறுத்தவரைக்கும், நாட்டில் குழப்ப நிலையை காணப்படுகிறது என்பதை ஆதாரப்படுத்துகின்ற விதமாய் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவும் ஒருவருக்கொருவர் முரண்பாடான வகையில் தோன்றுவதாக அதனை வெளிப்படுத்துகின்ற விதமான காட்சி படமாக இன்றைய கேலி சித்திரம் பிரசுரமாகியுள்ளது. சுடரொளியின் கேலி சித்திரம், காணாமல் போக செய்யப்பட்டவர்கள் தொடர்பாக அவர்களுடைய சொந்தங்கள் பல்வேறு கண்டன பேரணிகள், ஆர்ப்பாட்டங்கள், கவனஈர்ப்பு போராட்டங்கள் என்பவற்றை நடத்தினாலும் அவை அனைத்திற்கும் சரியான வகையில் தீர்வு இன்னும் வழங்கப்படாமல், தீர்வு வழங்க வேண்டிய தரப்பு சம்பந்தமில்லாத கதைகளை இட்டுக்கட்டுவதான ஒரு தோற்றத்தை வெளிப்படுத்துகின்ற விதமாய் இன்றைய சுடரொளியின் கேலி சித்திரம் அமைந்துள்ளது. இதுவரை கொழும்பு மற்றும் யாழ் பிராந்தியங்களில் வெளியாகியிருந்த முக்கியமான பத்திரிகைகளின் முதன்மை செய்திகளை பார்வையிட்டோம். மீண்டும் இன்னும் ஒரு நாளேடுகளில் நமது பார்வை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரையில் நன்றி, வணக்கம்.